Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே எறும்பூர் கிராமத்தில் ஏரிக்கரை பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் முறையான பராமரிப்பின்றி அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் பனை மரங்கள் முறையான பராமரிப்பின்றி இருப்பதோடு பனை தொழிலாளர்களும் குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஊருக்கு ஊர் மரக்கன்றுகள் நட்டு மண்வளம் சுற்றுப்புறச் சூழல் காப்பதாக விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு இருக்கும் பனை மரங்களை பராமரிக்காதது ஏன் என கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இனியாவது கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு மரங்களை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சிக்குட்பட்ட திருமலை அகரம் பகுதியில் மயானம் இல்லாத அவலம் நீடித்து வருகிறது. திருமலை அகரம் பகுதியில் மயானம் இல்லாததால் வேறு பகுதியில் உள்ள மயானத்துக்கு மூதாட்டி ஒருவரின் சடலத்தை அடக்கம் செய்ய கிராம மக்கள் சென்றனர். அப்போது அங்குள்ள ரயில் பாதையை சடலத்துடன் கடந்த கிராம மக்கள் எதிர்பாராத விதமாக ரயில் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து நூலிலையில் ஒதுங்கி உயிர் தப்பினர். இது பற்றிய வீடியோ வெளியான நிலையில் தங்கள் பகுதியில் மயானம் இல்லாததால் அச்சத்துடனேயே ரயில் பாதையை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எனவே ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு தங்கள் பகுதியில் மயானம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியதால் பக்தர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியது. இதனால் பக்தர்கள் பலர் அதிர்ச்சிக்கு ஆளான நிலையில் சிலர் ஆபத்தை உணராமல் வெளியே தெரிந்த பாறைகள் மீது ஏறி புகைப்படம் எடுத்தும் புனித நீராடி வருகின்றனர். இதுபோன்ற காலங்களில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு உடனடியாக காவல்துறை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.